श्रीमन्नूतनरङ्गनाथेतरारब्धात्मविद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणारिद्रात् सम्प्राप्ततुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितम् श्रीमन्नूतनवागदीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यम् भजामः स्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणम् बुधाग्र्यम् नारायणाद्यैर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामहम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तवारम् तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगुणम् शिष्टता पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तत्त्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि कल्याणावहमस्माकम् कारुण्यकलशाम्बुदेः प्रपद्ये रङ्गनाथस्य पदपङ्कजतल्लजम् சீரொன்னு திருவேங்கடமுடையான் பாரொன்னச்சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வாரேற போமளவும் வாழ்வு. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். குரு பரம்பராசாரத்துல இதுவரைக்கும் நாம குருபியஸ் தத்குருபியஸ்ச நமோவாக்கம தீமஹே பிரணீமஹேட்டு தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருநல்வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம்பாணநாதன் தொண்டரடி பொடிமழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்தினுடைய முதல் பாசுரத்துல சாதித்த விஷயங்களை நாம பார்த்தோம். இப்போ அடுத்த பாசுரத்தினுடைய விஷயத்தை நாம பார்க்கலாம். அடுத்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம், ரொம்ப அத்தியுதமான பாசுரம். இந்த ஆழ்வார் கோஷ்டியில ஒரு ஆழ்வாரை விட்டுட்டு மற்ற ஆழ்வார்கள் எல்லாரையும் மங்களாசாசனம் பண்ணார் சுவாமி தேசிகன். பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் அப்படின்ற பாசுரத்துல ஒரே ஒரு ஆழ்வாரை மட்டும் அங்க மங்களாசாசனம் பண்ணல. இப்போ பொய்கை ஆழ்வார்ல தொடக்கமாக கலியன் பர்யந்தம் எல்லாரையுமே சொல்லியாச்சு. இவர்கள் எல்லோரையும் தனித்தனியாக தெரிவித்து ஆச்சாரியர்களை இந்த குரு பரம்பராசாரத்திலேயே பின்னாடி சொல்ல போறார். ஆழ்வார்கள் வரிசையில பார்த்தார் ஒரு ஆழ்வார் பாக்கி இருக்கிறார். அந்த ஆழ்வார் சாட்சாத் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாரை இங்கே தனியாக காண்பிக்கின்றார் சுவாமி தேசிகன். ஏன் தனியா காட்டணும்? அங்கேயே இங்க ஒரு வழி இருக்கு இல்லையா, ஒரே ஒரு வரி இருக்கு. துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே அப்படின்னு ஒரே ஒரு வரி. இந்த வரிய துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் அப்படின்னு இருக்கிற கூடியத அங்க ஏதோ ஒரு இடத்துல சேர்த்துட்டால் இந்த ஆழ்வாரையும் அங்க காமிச்சிட்டு போலாமோ இல்லையோ? இப்படி தனியாக சொல்ல வேண்டியதான அவசியம் என்ன? இந்த ஆழ்வாரை பத்தி மட்டும் தனியா சொல்றதுக்கு என்ன அவசியம் நேர்ந்தது அப்படின்னு பார்த்தால், இந்த குரு பரம்பராசாரம் என்பது ஆச்சாரியனுடைய பக்தியை காண்பிப்பதுதான். ஆச்சாரியன் மேல நமக்கு இருக்கக்கூடிய பக்தியை காண்பிக்கிறது தான் குரு பரம்பராசாரத்தினுடைய பிரதானமாக பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான விஷயம். குரு பரம்பராசாரத்தினுடைய பிரதான பிரதிபாத்தியம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய பக்தி தான் இங்க பிரதானமாக பிரதிபாதனம் பண்ணப்படுகிறது.
குரும் பிரகாஷயேத் தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத். இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியமானது இந்த குரு பரம்பராசாரத்துல சுவாமி தேசிகனால காட்டப்படுது. இந்த வாக்கியத்திற்கு ஏற்றாற்போல் இங்க இருக்கக்கூடிய ஆழ்வார்கள்ல பிரதானமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்னு பார்த்தால் மதுரகவி ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள் எல்லோருமே பெருமாளிடத்துல பக்தியை காண்பித்தார்கள். இந்த ஒரு ஆழ்வார் மட்டும்தான் ஆச்சாரியனிடத்திலே பக்தியை காண்பித்தார். ஆகையினால பெருமாளிடத்துல பக்தி காட்டக்கூடியவர்களை காட்டிலும் குரு பக்தி யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்களை போற்றுவது சிறப்பு. பெருமாளை காட்டிலும் யதா தேவே ததா குரௌ அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கு, வேத வாக்கியம். எஸ்ய தேவே ததா பக்தி யதா எஸ்ய தேவே யதா பக்தி எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ. அதாவது எந்த தேவர்களிடத்திலே எப்படியானது பக்தியானது இருக்கோ, பரபக்தியானது எப்படி இருக்கோ, பெருமாளிடத்திலே பரபக்தியானது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு பரபக்தியை நாம் குருவினிடத்திலும் கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த உபனிஷத் வாக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். இந்த வேத வாக்கியத்தின்படி அப்படியே நமக்கு காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னால் சாட்சாதாக மதுரகவி ஆழ்வார். வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படின்ற விஷயத்த சொன்னார். மற்ற ஆழ்வார்களுக்கும் இந்த ஆழ்வாருக்கும் இருக்கக்கூடியதான வாசி என்ன என்ன வித்தியாசங்கள் இருக்கு? மற்ற ஆழ்வார்கள் எல்லோருமே பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக கலியன் பரியந்தம் எல்லோருமே கண்ணன் எம்பெருமானிடத்திலே பக்தியை செலுத்தியவர்களாக இருந்தார்கள். அவ எல்லாருக்கும் பக்தி இருந்தது. யாரிடத்துல இருந்தது? கண்ணனிடத்துல இருந்தது. இவருக்கு பக்தி இருந்தது. யாரிடத்துல இருந்தது? கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி. இப்ப யாரிடத்துல இருந்தது? சாட்சாத் நம்மாழ்வாரிடத்திலே இவருக்கு பக்தி அதிகமாக இருந்தது. அப்போ எம்பெருமானிடத்துல கட்டுண்ண பண்ண பெருமாளினிடத்துல காட்டிலும் சாட்சாத்து ஆழ்வாரிடத்திலே பக்தியை இவர் செலுத்தினார் என்பதனால் இவர் காண்பித்த வழி இருக்கே, இந்த வழி சிறந்த வழி என்பது சுவாமி தேசிகருடைய அபிப்பிராயம். இப்போ மற்றவர்கள் காட்டிய வழியை காட்டிலும் இந்த வழி, மற்றவர்கள் எம்பெருமானை அடைவதற்கான வழியை காட்டினார்கள். இவர் ஆச்சாரிய பக்தியை, ஆச்சாரியன் திருவடி சம்பந்தத்தை பெறக்கூடியதான ஒரு வழியை இந்த ஆழ்வார் காட்டுகிறார். இப்போ இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையுமே கண்ணினும் சிறுத்தாம்பினால் அப்படின்ற பாசுரத்துல எப்படி ஒரு அர்த்தத்தை சாதித்தாரோ மதுரகவி ஆழ்வார், அந்த அர்த்தங்கள் எல்லாத்தையுமே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல மிக சுலபமாக காட்டுகிறார். பாசுரத்தை அடியன் மறுபடியும் ஒரு வாட்டி வாசிக்கிறேன். பாசுரத்தை வாசிச்ச பிறகு நாம இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் வினை விளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுர கவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே. இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் வினை விளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுர கவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே.
பகவத் பக்தி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது குருபியஸ்தத்குருபியஸ்ட நமோவாக்கவ தீமகே விரணீமகேச்சு தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம் பதி அப்படின்னு காண்பித்தார். இப்போ இதுல மதுரகவி ஆழ்வாருடைய இப்போ பகவத் பக்தி ஈடுபாடு, பகவானிடத்துல ஒரு ஈடுபாடு இருந்த ஆழ்வார்களுடைய பெருமைகளை பேசின பிறகு ஆச்சாரிய பக்தி பகவத் பக்தியை காட்டிலும் சிறந்தது அப்படின்றத மதுரகவி ஆழ்வாருடைய திருவாக்குகளை வைத்து இந்த இடத்துல காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ இதெல்லாமே மங்கள ஸ்லோகங்கள். முதல்ல இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமா மங்களம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குருவந்தன பூர்வகமாக மங்களத்தை அருளி செய்கிறார் இந்த இடத்துல. இப்போ ஆச்சாரிய பக்தி, அதாவது ஆச்சாரியனுடைய பக்திய பிரதிபாதனம் பண்றது, ஆச்சாரியனுடைய பக்திய ஆச்சாரியன் மேல நமக்கு இருக்கக்கூடியதான பக்திய பிரகடனம் பண்றது என்பதும் மங்களம் தான். ஏன்னா ஆச்சாரிய பக்தி ரொம்ப சிறந்தது. மற்றவர்கள் மேல ஒரு விஷயத்தை காண்பிப்பதை காட்டிலும், அதாவது பெருமாளை காட்டிலும் மற்றவர்களிடத்துல நம்மால ஒரு பக்தி செலுத்தப்பட்டு அந்த பக்தியானது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். எம்பெருமான் விஷயக பக்தியை காட்டிலும் இந்த பக்தியானது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு ஒண்ணு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலயே பக்தி என்பதிலேயே பெருமாள் பக்தி மிகவும் சிறந்தது, அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் பெருமாள் பக்தியை காட்டிலும் வேறு ஒரு, பெருமாள்னா இந்த இடத்துல பிராட்டியும் சேர்த்துதான், பெருமாள் பக்தியை காட்டிலும் வேறு ஒரு பக்தி, வேறு ஒருவர் மீது நாம் வைக்கக்கூடியதான பக்தி மிகச் சிறந்ததாக விளங்குகிறது. பெருமாள் மீது நாம் வைத்திருக்கக்கூடியதான பக்தியை காட்டிலும் மிகச் சிறந்ததாக விளங்குகிறது அப்படின்னா அது குரு பக்தி மட்டும்தான். யாரு அத்தியாத்ம சாஸ்திரங்களை நமக்கு உணர்த்தக்கூடியதான குருக்கள், அந்த குருக்கள் மேல நாம வச்சிருக்கக்கூடியதான அந்த குரு மேல நமக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தியே சிறந்தது. அதனாலதான் அந்த பக்தியை பற்றி இப்பொழுது இரண்டாவது பாசுரத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பாசுரம் முழுமையாக கண்ணினும் சிறுத்தாம்பு 10 பாசுரங்களுடைய அர்த்தமானது இந்த பாசுரத்தின் மூலமாக அனுஷ்டிக்கப்படுறது. கண்ணினும் சிறுத்தாம்பனுடைய தனியனை பார்த்தாலே நமக்கு தெரியும். இது அடியன் சாதாரணமா சொல்றேன். இன்னும் கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரங்களுடைய அர்த்தங்கள் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரியவாளுடைய உபன்யாசங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடியன் காலேஜில் அடியனுடைய HOD சுவாமி முகுந்தாச்சார் சுவாமியும் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பூர்ணமா சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு பாசுரத்துடைய அர்த்தங்களையும். அடியேன் சொல்லணும் அப்படின்னா பின்னாடி ஏதாவது சமயம் கிடைக்கும் போது அடியேனும் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரங்களை தனித்தனியாக அடியேனும் சொல்லி அனுப்ப முயற்சி பண்றேன். இதுல அவிதித விஷயாந்தர ஷட்டாரேகே உபனிஷதாம் உபகான மாத்திர போகா அபிச்ச குணவசாத் ததேக சேஷி மதுரகவி ஹிருதயே மமாபிரஸ்து. இப்போ வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன், வேற எதுவுமே தெரியல. மதுரகவி ஆழ்வார் வேற விஷயங்களை கொண்டாடுறா போல இல்லை. பொதுவாக வேதாந்தங்கள்ல ஒண்ணு சொல்றது உண்டு. 3வது அத்தியாயம் ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுது பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனஹா அப்படின்னு எப்படி அர்த்த பஞ்சகமானது சொல்லப்படுகின்றதோ அதே மாதிரியே இந்த இடத்துல இந்த வேதாந்தம் வேதாந்தத்துல 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை, அதுவும் தெளிவாக சொல்கிறார்கள். பிராபிய வஸ்துனி திருஷ்ணா பிராபியேதர வஸ்துனி வைத்திருஷ்ணியம் அப்படின்றது சொல்லப்படுறது. பிராபிய வஸ்துனி திருஷ்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்?
எந்த வஸ்துவை நாம் அடைகிறோமோ அல்லது எந்த வஸ்துவை நாம் அடைவதற்கு தயாராக இருக்கிறோமோ அந்த வஸ்து விஷயத்துல நமக்கு ஒரு ஆசை. எந்த வஸ்துவை தவிர்த்து, அதாவது அடைய வேண்டிய வஸ்துவை தவிர்த்து மற்ற வஸ்துக்கள் மேல நமக்கு ஒரு வைராக்கியம். அப்ப பிராபிய வஸ்துனி திருஷ்ணா, பிராபியமா இருக்கக்கூடிய வஸ்து எது, அடையப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய வஸ்துல நமக்கு ஒரு ஆசை. அதை தவிர்த்து மற்ற வஸ்துக்கள்ல, மற்ற விஷயங்கள்ல நமக்கு வைத்திருஷ்ணியம், வைராக்கியமானது ஏற்பட வேண்டும். அதை இங்க முதற்கவி ஆழ்வார் காண்பித்தார். வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். வேற எதுவும் எனக்கு தெரியாது, வேற எந்த விஷயத்தையும் அடியன் சிந்தித்தே பார்க்கல, வேற எதுவும் எனக்கு வேண்டவும் வேண்டாம். அப்ப என்ன ஓணும் அப்படின்னா, வேதம் தமிழ் செய்த மாறன். எப்படி சுவாமி தேசிகனே முன்னாடி சொன்னார், தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு காண்பிச்சார். தெளியாத மறைநிலங்கள், அதாவது வேதத்தினுடைய அர்த்தங்களை மிக தெளிவாக சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலே காண்பிக்க கூடியதான ஆழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? எல்லாருக்கும் புரியுறா போல சுலபமான தமிழ், சமைக்கணும், சுலபமான தமிழ்னு சொல்லக்கூடாது. ஆழ்வாருடைய பாசுரங்கள் அப்படியே படிச்சாலாம் புரியாது. பெரியவாள் அதற்கு வியாக்கியானங்கள் ரொம்ப அழகா, வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சியான் பிள்ளை முதலானவர்கள், நமக்கு தெரிந்த இன்றளவும் இருக்கக்கூடியதான ஆச்சாரியர்கள், அவர்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான இந்த ஆழ்வார் பாசுரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதான விஷயம். அதுல திருவாய்மொழி என்பது சாமவேதத்தினுடைய சாரம். இப்போ சாமவேதம் அப்படின்றதே ரொம்ப கடினமா இருக்கக்கூடியதான வேதம். உங்களுக்கு எல்லாம் புரியுதா போல சொல்லணும்னா, நம்ம சீபாஷ்யத்துல வாசிக்கக்கூடியதான சாந்தோக்கிய உபனிஷத் என்பது சாமவேதத்தினுடைய ஒரு உபனிஷத். எப்படி யஜுர்வேதத்திற்கு தைத்திரியோபனிஷத் என்பது இருக்கின்றதோ அது மாதிரி சாமவேதத்திற்கென்று இருக்கக்கூடியதான உபனிஷத் அப்படின்னு பார்த்தால் அந்த உபனிஷத் சாட்சாத்து இந்த இதுதான் சாந்தோக்கிய உபனிஷத் தான் சொல்லப்படுறது. அப்படிப்பட்டதான சாந்தோக்கிய உபனிஷத்தை கொண்டதான இந்த சாமவேதம். அதனால்தான் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். அந்த சாமவேதத்தினுடைய சாரத்தை அப்படியே தெரிவித்தபடியினால் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் என்று தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். இப்போ யாரு எங்க எல்லோருக்கும் வாழ்வு அப்படின்னா, ஆச்சாரிய பக்தி யாரிடத்துல அதிகமாக இருக்கோ அவர்கள் கரை தேறுவது என்பது சுலபமான ஒரு விஷயம். இதை எப்படி காண்பித்தார்? வன்குருகூர் ஏரங்கள். அந்த வன்குருகூர், குருகூர் வன்சடகோபனா இருக்கக்கூடியதான அந்த நம்மாழ்வார், அவரிடத்துல இருக்கக்கூடியதான அளவு கடந்ததான ஒரு பக்தியை காண்பித்து, மதுரகவியார் எந்த வழியில் சென்றாரோ அந்த வழியே நமக்கு திறந்ததான ஒரு வழி. இப்போ இந்த தனியனுடைய விஷயத்த அப்படியே சுவாமி தேசிகன் துன்பற்ற மதுரகவிகள் தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே காண்பிக்கின்றார். அதுல முதல் ஆரம்பம் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் அப்படின்னா, இப்போ இந்த இன்பத்தில் அப்படின்னு சொன்னாரு, அது முதல் பாசுரத்துடைய அர்த்தம். இன்பத்தில் இறைஞ்சுதலில், இன்பத்தில் அப்படின்றது இந்த முதல் பாசுரம் சொல்லும் பொழுது, கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பியன்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. இப்போ இன்பம் எப்ப கிடைக்கும்? இப்போ பொதுவாக வேதாந்தங்கள்ல பரிபூர்ண பிரம்மானுபவ ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஒரு
இன்பமானது, அளவு கடந்த ஒரு இன்பமானது கிடைக்கும்னு சொல்லப்படுறது. இப்ப அந்த இன்பம் சிறந்ததா, அல்லது ஆச்சாரியனுடைய திருநாமங்களை உச்சரிக்கக்கூடியதான ஒரு இன்பம், ஆச்சாரியனுடைய குணங்களை வர்ணிக்கிறோம் பாருங்க நாம, அவருடைய புகழ் பாடுதல், அது இன்பமா அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய குணகணங்களை, குணக்கூட்டங்களை விவரித்து பேசுறதுல எனக்கு இன்பம் இல்லை, நம்மாழ்வாருடைய குணங்களை பற்றி பேசுதல்ல தான் எனக்கு இன்பமே இருக்கு. அதுவும் எப்பொழுது நான் இன்பத்தை அடைகிறேன் அப்படின்னு சொன்னால், நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அப்போ நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன். இப்போ இந்த முதல் பாட்டுல சொல்லப்பட்டதான அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அப்படின்னு சொன்னார். அப்போ என்னுடைய நாவுக்கு அமுது ஊறும். அமுது எப்போ ஊறும் அப்படின்னு கேட்டால், எப்பொழுது நான் ஆழ்வாருடைய திருநாமங்களை உச்சரித்து ஆழ்வாருடைய குணங்களை உச்சரிக்கிறனோ, எப்பொழுது ஆழ்வாருக்கு பிரீதி பாத்திரமாக சிஷ்யனாக நான் இருக்கின்றேனோ, அந்தேவாசியாக நான் இருக்கின்றேனோ, அப்பொழுது என்னுடைய நாக்குல, என்னுடைய நாவுக்கு அவருடைய குணங்களை பற்றி பேச 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 எனக்கு இன்பமானது தானாகவே கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு சொன்னத பலனை காண்பிக்கிறார். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் அப்படின்னு. அப்போ அமுது ஊறும் அப்படின்னு சொன்னார். அந்த அமுது ஊர்னால் என்ன வரும்? நான் இன்பத்தை எய்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பம் எய்தினேன், இன்பத்தை அடைந்தேன். அந்த அமிர்தமானது என்னுடைய நாக்குல ஊர்னபடியினால நான் இன்பத்தை அடைந்தேன் அப்படின்றத காண்பித்தார் இந்த இடத்துல. இது இன்பத்தில். இறைஞ்சுதலில் இப்போ என்னுடைய இன்பம் எது? ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொள்வது என்பது என்னுடைய இன்பம். இதை காட்டிலும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்லை. ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி எப்பொழுதுமே மரணம் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் அத்தியாத்ம சாஸ்திரங்களை போதிக்கக்கூடிய, வேதாந்த சாஸ்திரங்களை போதிக்கக்கூடியதான ஆச்சாரியனுடைய ஒரு பிரீத்திக்கு நாம எப்பவும் ஆளாகி இருக்கணும். அப்படிப்பட்டதான ஆழ்வார் நம்மாழ்வார். யாருக்கு? மதுரகவி ஆழ்வாருக்கு. அதனால இவருக்கு என்ன ஒரு உத்தேசியம் அப்படின்னா, ஆழ்வாருடைய திருவடிகளை ஆசிரியிப்பதுல தான் அவருக்கு உத்தேசியமே. எப்பவும் ஆழ்வாருடைய திருவடிகளை ஆசிரியித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் மேவி மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. இதுலயும் இந்த பாசுரத்துல வர்றது அடுத்த இரண்டாவது பாசுரத்துல பின்னாடி வரக்கூடியதான லைன். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே. பாவின் இன் இசை பாடித் திரிவனே. நம்மாழ்வாருடைய பாசுரங்களை சொல்லிண்டே இருந்தாலே போறோம், வேற எதுவுமே வேண்டாம். அஸ்மதாச்சாரியன் மன்னாருடி சுவாமி சொல்லுவார், அடியனை திருவாய்மொழி நூற்று பண்ணிட்டே இருந்துவார். எப்பவும் சர்வதா திருவாய்மொழியை சொல்லிண்டே வாக்கு எவ்வளவு ஸ்பஷ்டமாகும் தெரியுமா அப்படின்னு அஸ்மதாச்சாரியன் சொல்லிண்டே இருப்பார். அடியனுக்கு அவர் தான் பகவத் விஷய ஆச்சாரியன். எப்பவும் இந்த விஷயத்த சொல்லிண்டே இருப்பார். திருவாய்மொழிய எவன் ஒருவன் பிரதி தினம் பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கிறானோ, தன்னுடைய விரல் நுனியில திருவாய்மொழி பாசுரங்களை வச்சுட்டு இருக்கானோ, அவனுக்கு வாக்கு ஸ்பஷ்டம் ஏற்படும். அவ்வளவு வாக்கு ஸ்பஷ்டமா இருக்கும். இது எங்கேன்னு வந்தது? மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. ஆழ்வாருடைய திருவடிகள்ல அதிகமான ஒரு பக்திய செலுத்தியவனான நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் திருவாக்கிலிருந்து உதித்த வார்த்தை. அத சுவாமி தேசிகன் இன்பத்தில் இறைஞ்சுதலில் அப்படின்னு காண்பிக்கிறார். இசையும் பேற்றில். இசையும் பேற்றில். இசை அப்படின்னா இந்த இடத்துல இசைகை அப்படின்னு அர்த்தம். அதாவது அவன்
பொன்னடி இருக்கே, ஆழ்வாருடைய திருவடி தாமரைகள் இருக்கே, அந்த திருவடி தாமரைகள்ல இருக்கக்கூடியதான ஒரு பலம் வேற எதுலயும் கிடையாது. அப்ப ஆழ்வாருடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டாலே எனக்கு சகலமும் சித்திக்கும். இசை, இசைகை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அங்கீகரிக்கலாம், சுலபமா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். இவர் லோகத்திற்கு விரோதமான ஒரு விஷயத்தை மதுரகவி ஆழ்வார் சொல்லலையே. லோகத்திற்கு விரோதமான விஷயத்தை சொல்லியிருந்தால் நாம இதை பத்தி யோசிக்கலாம். ஆனால் ஆழ்வார் சாதித்த விஷயமானது நாம் அங்கீகரிக்க கூடியதான ஒரு விஷயம், அவசியம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். அப்போ இசையும் பேற்றில் அப்படின்னா இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு சகல புருஷார்த்தங்களும் சித்திக்கும். என்னடா கண்ணன் எம்பெருமானுடைய பெருமைகளை பற்றி பேசாமல் குருகூர் நம்பி பாவின் இசையை பாடித் திரிவனேன்னு சொன்னாரு. இது எங்கேயா ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதா? அதுவும் தேவமற்றறியேன் அப்படின்ற. தேவமற்றறியேன், இப்ப எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு எந்த தேவர்களையும் தெரிய வேண்டாம், கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் காலத்தை எப்படி எதிப்பிரவர பாரதி ரசபயேன நீத்தம் வயா, சுவாமி தேசிகன் சொல்றார். அதுவும் எதிராஜருடைய சீசூக்திகளை சேவித்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய ஆயுட்காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடும்ன்றார். இது எங்கேருந்து வந்தது? சாட்சாத் மதுரகவி ஆழ்வாரிடத்திலே வந்தது. குருகூர் நம்பி பாவின் இசை, அந்த பாக்கலினுடைய இசை பாடித்திரிவன் என்னும் பொழுது அது எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு சொல்லிட்டே என்னுடைய காலத்தை தள்ள மாட்டேன்னா அப்படின்னா அதுவே சகல புருஷார்த்தம் இல்லையா? எல்லா விதமான தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடியதான எல்லா புருஷார்த்தங்களையும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதாக அதுவே இருக்கு இல்லையா? இதை தவிர வேற ஏதாவது ஓணுமா? அதுவும் திருதந்தாகிலும் தேவபிரானுடை பரிய கோல திருவுரு காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை ஆள் உரிய நாய் அடியேன் பெற்ற நன்மையே. இதுவும் கரிய கோல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வேறு ஒரு பெருமாளை பற்றி யோசிக்காமல் இந்த பகவத் அனுபவ ரூப புருஷார்த்தத்தை காட்டிலும் ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு புருஷார்த்தம், ஆழ்வாரை சேவித்தால் ஆழ்வாருடைய திருவடியை பற்றி கொண்டால் ஒரு நமக்கு கிடைக்கக்கூடியதான அபிமதமான ஒரு புருஷார்த்தம் அப்படின்றது ரொம்ப சிறந்தது அப்படின்றத காட்டுறதுக்காகவே தான் இசையும் பேற்றில் அப்படின்னு சொன்னார். இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில், இகழாத பல்லுறவில், அதுவும் மற்ற விஷயங்கள்ல பக்தி செலுத்துறதுன்றது அவசியம் இல்லை. யாருக்கு? இந்த ஆழ்வாருக்கு. இந்த ஆழ்வார் என்ன சொல்றார்? மற்ற விஷயங்கள்ல எதுக்கு பக்தி செலுத்தணும்? அதெல்லாம் தேவையில்லையே. அங்க அதெல்லாம் பக்தி செலுத்தி நாம இப்படி இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லையே. நேரடியா ஆழ்வார்கள் இந்த நம்ம ஆழ்வார் விஷயத்துல பக்தி செலுத்தினா போருமே. சடகோபன் என் நம்பியே, அதுவும் எப்படி இருக்கார் அவர்? அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. எல்லாமாக நம்மாழ்வார் இருக்கும்போது, சடகோபன் இருக்கும் பொழுது எனக்கு சம்பந்தமே இல்லை. அதுவும் இன்டிமேடைசேஷன் பிரத்யவன பிரசக்தின்ற சம்பந்தமே இல்லாததான ஒரு விஷயம். நான் ஏன் இப்ப பெருமாளை சேவிக்கணும்? பெருமாளை சேவிக்கிறதுனால எனக்கு என்ன வரப்போறது? மற்ற ஆழ்வார்கள் மேல நான் பெருமாளை சேவிக்கிறபடினால எனக்கு என்ன வரப்போறது? ஒன்றும் தேவையில்லையே. நேரடியாக நான் ஆழ்வார ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறேன். ஆழ்வார ஸ்தோத்திரம் பண்ணாலே போருமே, எதுவுமே வானாமே. ஏன் மற்ற இடங்களுக்கு நான் போகணும்? அப்போ இகழாத பல்லுறவில், அதுவும் லோகத்துல இருக்கக்கூடியதான பல பாந்தவியங்கள், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு இருக்கு. மனசுதான் காரணம் ஒரு இடத்துல பந்தம் ஏற்படுவதற்கும் அதுல இருந்து விலகல் ஏற்படுறதுக்கும். அப்போ மற்ற இடங்கள்ல ஈடுபாடு செலுத்தாமல், அதான் சொன்ன பிராப்பியேதர வஸ்துனி வைத்திருஷ்ணி. அப்போ
அடைய வேண்டிய வஸ்துவை காட்டிலும் மற்ற வஸ்துக்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகணும். அதனால எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இராகம் ஆற்றில், இராகம் அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். ராகம்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். இராகம் ஆற்றில், ஆசை இல்லாமல் இருப்பது. அதுவும் மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொன்னா நாச்சியார். அதை இங்க சுவாமி தேசிகன் மதுரகவி ஆழ்வார் சாதித்த விஷயத்துல காண்பிக்கிறார். மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு என்பது வேண்டாம். எங்க இருக்கணும்? நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். அதுவும் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பி கண்பனாய் அடியேன் தவிர்த்தே நின்றேன். வேற எதுலயும் வேண்டாம். என்னுடைய எண்ணம் முழுக்க எங்க இருக்கு? திருக்குருகூர் நம்பிக்கு அன்பனாய். அப்போ திருக்குருகூர் நம்பிக்கு அன்பன். இப்ப திருக்குருகூர் நம்பிக்கு அன்பன் அப்படின்னு சொன்னார். திருக்குருகூர் நம்பி யாரு? சாக்ஷாத் திருக்குருகூர் நம்பி என்பது நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு அடியேனாக இருக்கிறேன். அவருக்கு அவருடைய பிரீத்தி பாத்திரத்தை சம்பாதித்துக் கொண்டும் அவருக்கு அடியேனாகவும் நான் என்னுடைய காலத்தை கழிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு இங்கு எழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் வினைவிலக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் தன்பற்றில், அதுவும் தானே தன்னுடைய சம்பந்தத்தை உண்டாக்குகிறது. வேற யாரும் உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த வருளினான் கொண்டமாட திருக்குருகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. நின்று தன் புகழ் ஏத்த அருளினான். எப்படி எம்பெருமான் இந்த லோகத்தை சிருஷ்டித்து பல உபகாரங்களை செய்து அருளினாரோ, அதுபோல நம்மாழ்வார் இந்த பிரபந்தங்களை அருளி செய்து அடியேன் போல இருக்கக்கூடியவாள ஒரு வழிபடுத்தி இருக்கிறான். என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் எப்படி பகவத் பாஷ்யக்காரர் விஷயத்துல சாதித்தாரோ, அது மாதிரி இந்த இடத்துல நின்று தன் புகழ் ஏத்த வருளினான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நம்மாழ்வாருக்கு, அதாவது மதுரகவி ஆழ்வாருக்கு பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்பட்டதான பாபங்கள்ல இருந்து விலக்கு அளித்தார். இதுவும் பண்டை வல்வினை பாற்றி வருளினான் அடுத்த பாசுரத்துல சொல்றார். கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். இப்போ முன்னாடி செய்த பாபங்கள்ல இருந்து ஒரு விலக்கை அளித்தார். யாரு? சாக்ஷாத் நம்மாழ்வார். இது மட்டும் இல்ல, தத்துவத்தை உணர்த்துதலில் தகவோக்கத்தில், தத்துவத்தை உணர்த்துதலில், அதுவும் வேதத்தினுடைய அர்த்தங்களை அப்படியே காண்பித்தார். எப்படி வேதத்தினுடைய அர்த்தங்கள்? வேதத்தின் உட்பொருள் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். வேதத்தினுடைய அர்த்தங்களை தன்னுடைய மனதில் படியும்படியாக தத்துவங்களை வெளிப்படுத்தின விதத்தை இந்த இடத்துல சொல்றார். தன்மையாக்கில், அதுவும் எப்படி கைங்கரியம், கைங்கரிய சுவாவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். கிங்கர சுவாவம், கிங்கரஸ்ய பாவக கைங்கரியம் அப்படின்னு சொல்லப்படும். கைங்கரிய பரியவசித்த பகவத் பாகவத சேஷைத்தைக ரசிகர் அப்படின்றத கைங்கரிய சுவாவம். கைங்கரியத்துல போய் முடியணும். எப்பவுமே நாம பண்ணக்கூடிய காரியம் பகவத் பாகவதாருடைய கைங்கரியத்தை நாம் செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இங்கே ஏற்படுத்தி கொடுத்தார். அதுவும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான். தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க, எம்பெருமான் மீது இருக்கக்கூடியதான ஒரு பிரேமா,
ஆழ்வார் மேல இருக்கக்கூடியதான ஒரு பக்தி. இப்போ அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் இருக்க பெருமாள் யாருக்காக லோகத்துல அவதரிக்கின்றார் அப்படின்னா, பெருமாளே அதை தெரிவித்திருக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். அப்போ சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காக பெருமாள் அவதரிக்கின்றார். அப்ப அவர்களுக்காக அவதரித்து ஆயன்னா சாட்சாத்து கோபாலனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அவர் யாருக்காக அவதரித்தார் அப்படின்னா, எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தக்கூடியதான பாகவதர்கள் விஷயத்துல பாகவதர்களை ரட்சிப்பதற்காக பெருமாள் அவதரித்திருக்கின்றான். அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. அந்த எம்பெருமான் இருக்கட்டும், யார் வாண்டான்றான். பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு அவளை ரட்சிக்கிறதுக்காக அவர் அவதரித்திருக்கிறார். ஆனா ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் அந்த பக்கம் திரும்பி பார்க்கல. எந்த பக்கம்? கண்ணன் எம்பெருமான் விஷயத்தை திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு தான் இருந்திருக்கார். இவர் என்ன பண்ணார்? மதுரகவி ஆழ்வார் அவர் எல்லாரும் கண்ணன் பின்னாடி போகும்பொழுது, நம்மாழ்வாரே கண்ணன் பின்னாடி போகும் பொழுது, இவர் கண்ணன் பின்னாடி போகாம இவர் என்ன பண்ணார்? ஆச்சாரியன் பின்னாடி போக ஆரம்பிச்சார். அதனால அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. அப்படி மறைன வேதம், இந்த வேதத்தை தமிழ் செய்தான் அவருடைய திருவடியை பற்றி கொண்ட துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும். துன்பற்ற மதுரகவி, அதுவும் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருக்கக்கூடியதான, ஆச்சாரியனையே கவி பாடக்கூடியதான இந்த மதுரகவி ஆழ்வார் காட்டிய ஒரு வழி தோன்ற காட்டும். அவர் காண்பித்த அந்த அனுஷ்டானத்தின் மூலமாக தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கு, அதாவது தொல்வழியே துணிவார்கட்கு நல்வழிகள், அவர் காண்பித்ததான ஒரு அனாதியான மார்க்கம், ஆச்சாரியனுடைய பெருமைகளை பேசக்கூடியதான ஒரு மார்க்கம். அந்த அனுஷ்டானத்தினாலையும் அவரால் சாதிக்கப்பட்டதான அனுஷ்டானம்னா, மதுரகவி ஆழ்வார் எந்த வழியில் சென்றாரோ, அவர் எதை சாதித்தாரோ அதன்படி நாமும் இந்த விஷயத்தை செய்வதற்கு தயாராக இருப்போம். அந்த ஆச்சாரிய பக்தியை கொண்டாடக்கூடியவர்களுக்கு இது சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தை இந்த இன்பத்தில் இறைஞ்சுதலில் அப்படின்ற பாசுரத்துல காண்பித்து கொடுக்கிறார் நம்முடைய சுவாமி தேசிகன். இது இன்னைக்கு இதோட இருக்கட்டும். அடுத்ததா நம்ம நாளைக்கு ராத்திரி வரும்பொழுது பாபிஷ்டா க்ஷத்ர பந்துஷ்ச அந்த விஷயங்களை பங்கிகளை பார்க்கணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.